அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அருள்ஸ் கதை கதைப்போமா. உங்களுடன் அருள் சுந்தர். நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிற இந்த கதையை எழுதியவர் ஜெயலட்சுமி மணிகண்டன் அவர்கள். பன்முகத்தன்மை கொண்ட இவர் தமிழ் ஆர்வலர், எழுத்தாளர், ஐக்கிய தமிழ் மன்றம் ஹைதராபாத்தின் நிர்வாகிகளில் ஒருவர். இவர் கதையை வழங்குவதில் பெருமை கொள்கிறேன். காலை 5:30 மணி. கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் ஒரு வீட்டில் 6 பேர் பரபரப்பாக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். சாப்பாடெல்லாம் பேக் பண்ணியாச்சா? தண்ணி எடுத்து வச்சாச்சா? காப்பி எடுத்து வச்சுண்டியா? என்னோட கண்ணு மருந்து, சுகர் மருந்து இதெல்லாம் எடுத்தியா என்று பாட்டி அம்புஜம் ஒரு பக்கம், தாத்தா ராமன் ஒரு பக்கம், வீட்டு தலைவர் சங்கரன் அவர் தேவையை ஒரு பக்கம் என்று அவரவர் வேலையை பார்த்து கொண்டே பேசிக்கொண்டிருந்தார்கள். பிள்ளைகள், அம்மா என் பொம்மை, என் புக்கு என்று ஆளாளுக்கு கேட்க, வீட்டின் தலைவி பார்வதியோ, எனக்கென்ன 6 காலு 8 கைன்னு இருக்கா? எனக்கு 2 கை 2 காலு தான் இருக்கு. எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அவங்களுக்கு தனித்தனியாக வேண்டியதை முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னா கேட்டாதானே? கதவை பூட்ட போகிற நேரத்தில் வந்து என் பிராணனை வாங்காட்டித்தான் என்ன என்று பதிலளித்தாள். ஒரு வழியாக வீட்டை பூட்டி 2 ஆட்டோவில் ரயில் நிலையத்தை சென்றும் அடைந்து விட்டார்கள். பரபரப்பாக சென்று பிளாட்பாரத்திலே போய் பார்த்தால் ட்ரெயின் இன்னும் வரவில்லை. 1/2 மணி நேரம் தாமதம் என்று அறிவிப்புதான் வந்தது. பாடா, போகிறதுக்குள்ளே ட்ரெயின் வந்துடக்கூடாது அப்படின்னு பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிட்டு இருக்கேன் என்று பாட்டி உரைத்தாள். அப்படி எங்கே போகிறார்கள் இவர்கள்? நம்ம தஞ்சாவூருக்குத்தான். பிள்ளைகளுக்கு 2 நாள் விடுமுறை கிடைத்ததால் அங்கிருந்து இன்னொரு தாத்தா பாட்டி வீட்டிற்கு போகிறார்கள். தஞ்சாவூரிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள வடுவூர்னு கிராமம். அந்த ஊரில் என்ன சிறப்பு தெரியுமா? ராமர் கோயில், அதோட வழியில் இருக்கிற பறவைகளோட சரணாலயம், ஒரு பெரிய காவிரி ஆறு. ஆனால் தண்ணீரே இருக்காது. எண்ணற்ற பறவைகள் மட்டும் வரும். கிளைமேட் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்ததால் இவங்க எல்லாரும் புறப்பட்டுட்டாங்க. ஜனசதாப்தி ரயிலும் வந்தது. ஏறி அமர்ந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. அம்மா பசிக்குது, பெண் ஆரம்பித்தாள். அம்மாடி பொண்ணே, எனக்கும் சுகர் மாத்திரை போடணும், டிஃபனை கொடு என்றார் மாமியார். அவருக்கு நேரம் கழித்து சாப்பிட்டா செரிக்காது, அப்படியே அவருக்கும் கொடுத்துடு என்று தன் கணவருக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷன். ஆக மொத்தம் டிஃபன் கடை திறக்கப்பட்டது. நிறைய நல்லெண்ணெய் விட்டு புதிதாக அடித்த மிளகாய் பொடியுடன் இட்லியை துவைத்து எடுத்து கட்டிய பொட்டலத்தை பிரிக்கும் பொழுதே பக்கத்து சீட்டில் இருக்கும் நபருக்கு வாயில் சற்று நீர் ஊறிற்று. டிஃபன் கடை முடிந்தது. 1/4 மணி நேரம் கூட போகவில்லை. பையன் ரயிலிலே கேட்ட சமோசா போலி, சுட சுட சமோசா போலி என்ற குரலுக்கு மயங்கிவிட்டான். அப்பாவின் கையை சுரண்டினான். என்னடா, டிஃபன் சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கூட ஆகலை, சாப்பிடும்போதே சரியா சாப்பிடுன்னு சொன்னா கேட்டாதானே என்று திட்டினார். ஆமாம், எப்போ பார்த்தாலும் இந்த இட்லி தான். வெளியில் வரும்போதாவது இதை விட்டுட்டு வரீங்களா? அதுவும் கிடையாது. இங்கேயும் அதுதான். அதான் முழுசாக சாப்பிடலை. எனக்கு இப்போ சமோசாவும் போலியும் வாங்கி தரீங்களா இல்லையா என்றான் பையன். தலை எழுத்து, எல்லாம் உங்கள் அம்மாவை சொல்லணும் என்று திட்டிக்கொண்டே, வேற யாருக்காவது வேணுமா? அப்புறம் அவன் போனதுக்கப்புறம் இவன்கிட்ட இருந்து பிடுங்கக்கூடாது என்று சத்தமாக கேட்டார். பாட்டி, கருமம் கருமம், அவன் எந்த எண்ணெயில் பண்ணினானோ, என்னைக்கு பண்ணினானோ, எனக்கு வேண்டாம்ப்பா என்றாள். தாத்தாவோ, எனக்கு எங்கடா பல்லு இருக்கு, கேட்க வந்துட்டான் பெருசா, உன் பொண்டாட்டியையும் பொண்ணையும் கேளு என்று கூறினார். எனக்கு வேண்டாம் என்றாள் மனைவி. அப்பா, எனக்கு போலி மட்டும் வேணும் என்றாள் பெண். இந்தாப்பா சமோசா போலி, இங்கே வா என்று அழைத்து இருவருக்கும் வேண்டியதை வாங்கி கொடுத்தார். சற்று அப்படியே சீட்டில் சாய்ந்து ஒரு சின்ன கண்ணுறக்கம். உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு அல்லவா? குழந்தைகள் இருவரும் ஒத்தையாரெட்டையா அவர்களுக்குள் போட்டு ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டு வந்தார்கள். ரயிலும் கரூரை நெருங்கியது. பெண் அம்மா அம்மா என்று அடுத்து அம்மாவின் கையை சுரண்டினாள். என்னடி என்றாள் அம்மா. அம்மா பாத்ரூம் என்றது பெண். சரி வா என்று அழைத்து கொண்டு போய் வந்தாள். மீண்டும் இன்னொரு வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்தது. சில்லான சாத்துக்குடி ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ், உடம்புக்கு சத்தானது, ஃப்ரூட் சாலட்
என்று அடுத்த வியாபாரக் கடை வண்டிக்குள் போகத் தொடங்கியது. பாட்டி மெதுவாக மகனிடம், ஏண்டா புளிக்குமோ, ரொம்ப ஜில்லுன்னு, நல்லா இருக்குமோ இல்லையோ என்று சரமாரியாக கேள்வியை தொடுத்து தனது தேவையை மறைமுகமாக தெரியப்படுத்தினார். நானா போய் பண்ணிட்டு வந்தேன், வேணும்னா வாங்கி தரேன், குடிச்சு பாருங்களேன் என்றான் பிள்ளை. அதற்கு என்னடா கோச்சிக்கிற, அப்படி ஒன்றும் எனக்கு வேண்டாம் போ என்று அம்மா முகத்தை திருப்பினாள். உடனே அப்பா, நீ ஏண்டி அவன்கிட்ட கேட்குற, நான் தான் இருக்கேனே கல்லு மாதிரி உன் பக்கத்தில், என்கிட்ட கேட்க வேண்டியதானே என்று கூறிவிட்டு தானே ஜூஸ் விற்பும் நபரை பார்த்து, ஒரு சாத்துக்குடி ஜூஸ் கொடுப்பா, குழந்தைங்களா உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்றும் கேட்டார். பிள்ளைகள் இருவரும் ஆளுக்கு ஒரு ஃப்ரூட் சாலடை எடுத்துக்கொண்டார்கள். மாட்டுப்பொன் முணுமுணுத்தாள், கட்டிண்டு வந்த சாதத்தை என்ன பண்றதாம் என்று. யாரும் அதை காதில் போட்டுக்கொள்ளுவதாக தெரியவில்லை. எல்லாம் வயிற்றுக்குள் ஒரு பக்கம் போய் உட்கார்ந்து கொண்டது. சரி, சீக்கிரமா சாப்பாட்டு கடையை மூடுங்க, அடுத்தது திருச்சி இன்னும் 1 மணிக்குள்ள வந்துடும், அப்புறம் அங்கிருந்து 1/2 மணி நேரம்தான், அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது, இப்பவே சாப்பிடுங்க என்று சாப்பாட்டு கடையை தொடங்கினார்கள். சாப்பிட்டு முடிந்து திருச்சி வந்தது. 20 நிமிடம் அங்கே போட்டுவிட்டான். இதுக்கு எதுக்கு ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ்ன்னு பேர், திருச்சியோட நிறுத்தி இருந்தா கூட பஸ்ஸை பிடிச்சு போயிருக்கலாம், காசையும் கொடுத்து இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ்ஸை பிடிக்க முடியாது என்று அக்கம்பக்கத்தில் சிலர் பிரயாணிகள் முணுமுணுத்தார்கள். ஒரு வழியாக 12:30 மணிக்கு தஞ்சாவூருக்கு வந்தடைந்தது ஜனசதாப்தி. இன்னும் வழியில் எத்தனையோ கொடுக்கல் வாங்கல் திட்டுக்கள் அனைத்தும் நடந்தேறியது. அனைத்தும் முடிந்து தஞ்சாவூரில் இறங்கி புது பஸ் ஸ்டாண்டை நோக்கி போய் வடுவூர் பஸ்ஸிலே ஏறி உட்கார்ந்தார்கள். எல்லா லக்கேஜும் சரியா இருக்கா பார்த்தீங்களா என்று பெரியவர்கள் கேட்க, பையனும் மருமகளும் எல்லாம் சரியா இருக்கு, நீங்க பார்த்து பத்திரமா உட்காருங்கோ என்று சொன்னார்கள். ஆளுக்கு 2 பேர்களாக ஒவ்வொரு சீட்டிலும் அமர்ந்து கொண்டார்கள். இதில் பையனுக்கும் பெண்ணிற்கும் ஜன்னல் சீட்டு உனக்கு எனக்கு என்று சண்டை. அப்பாவும் அம்மாவும் இருவரையும் தலா ஒருவர் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டார்கள். ஜன்னலுக்கு வெளியே ஒரு குரல், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சூடா மக்காசோளம் மரவள்ளிக்கிழங்கு என்று. அதற்கு மேல் சும்மா இருக்க முடியுமா? குழந்தைகள் இருவரும் ஆளுக்கு 2 வகை கேட்க, மீண்டும் ஒரு வசவு வாங்கி கொண்டு அதை வாங்கி கொடுக்க பஸ் வடுவூரை நோக்கி புறப்பட்டது. பையனின் மனதிற்குள், ஏண்டா இந்த ட்ரிப்பை போட்டோம், ராமா உன்னை பார்க்கறதுக்குள்ள இன்னும் எத்தனை கடுமையோ, நல்ல காலம் திரும்பி வரும்பொழுது ராத்திரிக்கு டிக்கெட் போட்டிருக்கேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார் அந்த நடுத்தர வர்க்கத்தின் தகப்பனார். காரணம், நடுத்தர வர்க்கத்தில் உள்ள பணத்தின் கணக்கு மனதில் போட்டு மனம் கனத்து போனது. வடுவூரில் சென்று மாமனார் வீட்டில் இறங்கி அவரது உபசாரத்தில் மனம் குளிர்ந்தது. சற்று நேரம் உறங்கி எழுந்து மாலை காப்பியுடன் சிற்றுண்டியும் முடிக்க சம்மந்தி பிராமணர் கூறினார், காலம்பர 7:30 மணிக்குள்ள போனா விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கலாம், கையில் சந்தான கோபாலகிருஷ்ணன் கொடுப்பா, நம்ம மனசில் வேண்டின்ற காரியம் நிறைவேறும், தடைப்பட்டு இருக்கிற காரியம் நடக்கும், அப்போ உங்களோட நானும் வரேன், என் பிள்ளை அழைச்சிண்டு போவான் என்றார். அனைவரும் இரவு உணவை முடித்துவிட்டு படுத்துவிட்டார்கள். காலை 7:30 மணிக்கு எல்லாம் சென்று ராமரை தரிசித்தார்கள். காண 2 கண்ணு போதவில்லை. அந்த ராமன் சிலை சிறப்பு, அது தன் கையாலே தானே செய்து கொண்டது. வடுவூர் கோதண்டராமனின் சிறப்பு அது. அது அங்கேயே சம்மந்தி பாமனர் கூறியது போல சந்தான கோபாலகிருஷ்ணனை கையிலே கொடுத்து பிரார்த்தனை செய்து கொள்ள சொல்லி மீண்டும் வாங்கி சென்றார்கள். நல்ல தரிசனம். அங்கேயே இருந்த அயக்ரீவர் படிப்புக்கு மிகவும் பிரசித்தி பெற்றவர். அவரிடம் பேனா பென்சில் எல்லாம் வைத்து பூஜை செய்து பெற்றுக்கொண்டு வெளியே வந்தார்கள். கோயிலை 3 முறை வலம் வந்து துஜஸ்தம்பத்தை தாண்டி நமஸ்காரம் செய்துவிட்டு சற்று நேரம் கோயிலில் அமர்ந்த பின்னர் புறப்பட்டு சற்று தொலைவில் இருந்த குளத்தையும் பார்த்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினார்கள். மதிய உணவு அருந்தி சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு இரவுக்கு பொட்டலம் கட்டி எடுத்துக்கொண்டு அந்த ஊரில் இருந்த ஒரே டாக்ஸி கடமுடா கடமுடா என்ற சத்தத்துடன் புறப்பட வழியிலே அந்த பறவைகள் சரணாலயத்தில் நின்று சற்று நேரம் ரசித்துவிட்டு தஞ்சை பெரிய கோயிலை அடைந்தார்கள்.
பிரகதீஸ்வரர் ஆலயம். பையன் அப்பாவிடம் கேட்டான், அப்பா, எப்படி அப்பா இந்த கோவிலை இத்தனை ஒசரமாக கட்டியிருக்க முடியும்? எத்தனை நாளாயிருக்கும்? எத்தனை பேர் கட்டியிருப்பா என்றெல்லாம் கேட்க அவருக்கு தெரிந்ததை அவர் கூறினார். மேலே இருக்கு பாரு ஒரு பெரிய வட்டக்கல், அந்த கல் 80 டன் எடை இருக்கு. அந்த ஒரு கல்லு தான் இந்த கட்டடத்தை தாங்கிட்டு நிற்கிறது. கட்டிடத்தில் எந்த சிமெண்ட் பூச்சும் கிடையாது. கோபுரத்தில் உள்ள ஒரு பொம்மையை சுட்டி காட்டினார். நல்லா பார்த்துட்டு சொல்லு, அந்த பொம்மை எப்படி இருக்குதுன்னு. அது ஒரு வெள்ளைக்காலர் காலத்து மனிதரை போல இருந்தது. அந்த கோயில் காட்டும் காலத்தில் ஆங்கிலேயர் வரவு இருக்கவில்லை. ஆனால் அன்றைய சிற்பி அதை வாஸ்கோட காமா போன்றவே செதுக்கியிருந்தார். நம் முன்னோர்கள் வருவதை முன்கூட்டியே அறிந்தவர்கள் என்று விளக்கினார். பிறகு பிரகதீஸ்வரர் தரிசனம் செய்து கொண்டு சுற்றியுள்ள சிறு சிறு தெய்வங்களையும் பார்த்துவிட்டு வெளியே வந்தார்கள். இரவு செம்மொழியிலே கிளம்பி கோவையை சென்று அடைந்தார்கள். விடியற்காலை பொழுது அப்பாடா என்று ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொரு விதமான அப்பாடாக்கள். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ரயில் பயணம், மாமா வீடு, கோயில், குளம், பலவிதமான பறவைகள், மாமா வீட்டில் வைத்து கொடுத்த பணம், வாங்கி கொடுத்த உடை என்று ஆனந்தம். அதற்கு ஒரு அப்பாடா. தாத்தா பாட்டிக்கோ நல்லபடியாக சம்மந்தி வீட்டிலே தங்கினாலும் நல்ல உபசாரத்தை பெற்றுக்கொண்டு எந்த குறையும் இல்லாமல் வந்து சேர்ந்ததற்கு ஒரு அப்பாடா. அந்த வீட்டின் மாட்டு பொண்ணுக்கோ அப்பாடா, இப்போதைக்கு நம்மளை எதுவும் கரிச்சு கொட்ட மாட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்காவது தப்பிச்சுக்கலாம், அதற்கு ஒரு பெரிய அப்பாடா. அந்த வீட்டின் தகப்பனாருக்கோ அந்த தலைவருக்கோ நல்ல காலம், மாமனார் ஆத்துல தங்கினதுனால ஹோட்டல் செலவெல்லாம் ஒன்றும் ஆகலை, இந்த வருஷம் பட்ஜெட் எங்கேயும் துண்டு விழாது என்று அதற்கு ஒரு அப்பாடா. இதுதான் அன்றைய நடுத்தர வர்க்கத்தின் நிலை. மகிழ்ச்சி, நிலையான ஆனந்தம். இன்றோ மகன் எத்தனையோ லட்சம் செலவழித்து அழைத்து செல்கின்றான் தான். ஹோட்டலில் தங்குகிறார்கள், சுற்றி பார்க்கிறார்கள், வருகிறார்கள். ஆனால் உறவோடு மகிழ்ந்து இருந்த அந்த மகிழ்ச்சி கிடைக்கவே இல்லை என்று மனதில் இன்று நினைத்து கொண்டு வழக்கம் போல கோர்ட்டில் தன்னுடைய குமாஸ்தா வேலைக்கு காலையில் கிளம்பி வழக்கம் போல சென்றார் அந்த குடும்பத்தின் தலைவர். பணக்கஷ்டம் இருந்தாலும் உறவுகள் தாங்கிக் கொண்ட அழகான அன்றைய காலத்தை நம் முன் படம் பிடித்து காட்டியிருக்கிறார் ஜெயலக்ஷ்மி மணிகண்டன் அவர்கள். இன்று அந்த ஆனந்தம் சிறிது சிறிதாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த நிலையான ஆனந்தத்தை தக்க வைத்து கொள்ள நாம் என்ன செய்யலாம் என்று கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். இது போன்ற சிந்தனையை தூண்டும் நல்ல கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது அருள் சுந்தர். நன்றி, வணக்கம்.